நம் வாழ்வின் அடுத்த குறிக்கோளை அடைய ஆசைப்படுறவங்க படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் கர்ம காண்டம். இந்த நூலில் அகஸ்திய பெருமான் மனிதருடைய 7 பிறவிகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். கடவுள் மனிதனாக பிறக்கிறது முதல் நிலை. 2வது மனிதன் மனிதனாக பிறக்கிறது. 3 மிருகம் மனிதனாக பிறக்கிறது. 4 பறவைகள் மனிதனாக பிறக்கிறது. 5 நீர்வாழ்வன மனிதனாக பிறக்கிறது. 6 புழுப்பூச்சி மனிதனாக பிறக்கிறது. 7 மரஞ்செடி கொடிகள் மனிதனாக பிறக்கிறது. இப்படியா மனித பிறவி 7 வகையாக பிரித்து அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்ந்து வர்றோம். இப்போ கடவுள் மனிதனாக பிறக்கிறாங்க. அப்போ அவங்களோட இப்போ இதில் மனித பிறவியோட அந்தந்த பிறவிகளில் அவங்களோட இயல்பு பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கடவுள் மனிதனாக பிறக்கிறப்ப மகான்களாக தோன்றி மக்களை நல்வழிப்படுத்தி அதை பின்பற்ற செஞ்சு அவங்கள நல்வழிப்படுத்துகிறாங்க. 2வது நிலை மனிதன் மனிதனாக பிறக்கிறது. இவங்க நீதி நியாயமாக வாழ்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, மரங்களை நடுவாங்க, மிருகம் பறவைகள் பசியின போக்க வழி செய்வாங்க, அதுக்கு உணவு அளிப்பாங்க. மிருகங்கள் பறவைகள் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் உணவு வைப்பாங்க. 3வது மிருகம் மனிதனாக பிறக்கிறப்ப எந்த நேரமும் உழைப்பாங்க, ஆனால் அதனால் ஈட்டக்கூடியதை எல்லாம் வீண் செய்வாங்க. நீதி நியாயம் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. எந்த பொருளும் யாருடைய பொருளைனாலும் எடுத்து மற்றவங்களை துன்பப்படுத்துறதுலேயே இருப்பாங்க. 4வது நிலை பறவை மனிதனாக பிறப்பது. எப்போதும் உழைக்காமலேயே அடுத்தவர்களோட பொருளை பறிக்கவே திட்டமிடுவாங்க. மிருகம் பறவைகளெல்லாம் ஒரு உயிர்னு கூட பார்க்காம அதை அறுத்து சமையல் செய்து உண்பார்கள். இவங்க தர்மம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீதி தர்மம் எதுவுமே பார்க்கவும் மாட்டாங்க. நீர்வாழ்வன மனிதனாக பிறக்கிறப்ப அடுத்தவங்களை பழிப்பாங்க, நயவஞ்சகம் செய்வாங்க, புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இழிவாக பேசுறது, குற்ற செயல்களை செய்கிறது, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. 6வது நிலை புழுப்பூச்சி மனிதனாக பிறக்கிறப்ப வீண் பழி போடுறது, எந்த வார்த்தையும் தவறுதலாகவே வரும், எல்லோரையும் மகான்களையும் கடவுளையும் கூட இழிவாகவே பேசுவாங்க, கொலையும் களவும் கூட செய்வாங்க. மரஞ்செடி மனிதனாக பிறக்கிறப்ப பூமியில் ஜடமாக பிறந்து வாழ்நாளில் எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க ஜடமாகவே வாழ்ந்துட்டு போவாங்க. நிறைய தவறுகளை செய்வாங்க, அதை தவறுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 7 பிறவிகளோட நிலை பற்றி கர்மகாண்ட நூலில் அகஸ்திய பெருமான் கூறியுள்ளார்.